30 லட்சம் மக்கள் வசிக்கும் திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த ஆண்டும் பருவமழை பெய்ததால் நீராதாரங்கள் வறண்டு எங்கு பார்த்தாலும் வறட்சியின் கோரமுகம் தென்படுகிறது. பவானி ஆற்றிலிருந்து முதல் மற்றும் இரண்டாம் திட்டத்தின் வாயிலாக கிடைக்கும் 35 MLD தண்ணீரும், காவிரி ஆற்றில் பவானி ஆறு இணையும் ஈரோடு மாவட்டம் கோணவாய்க்கால் பகுதியில் உள்ள 3ஆம் குடிநீர் திட்டம் வாயிலாக கிடைக்கும் 87 MLD தண்ணீரும் திருப்பூர் மாநகராட்சியின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கிறது. ஆனால் வறட்சியின் காரணமாக இந்த 3 திட்டங்களிலும் பெருமளவு தண்ணீர் குறைந்துவிட்டதால் செய்வதறியாமல் அதிகாரிகள் திகைக்கின்றனர். திருப்பூரில் உள்ள 451 சாய ஆலை, 16 பொது சுத்திகரிப்பு மையங்கள், பல நூற்றுக்கணக்கான பனியன் தொழிற்சாலைகளுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் பகுதியில் தொழில் புரிவதற்காக தினந்தனமும் கிணத்து நீரையும் போர்வெல் நீரையும் எடுத்துக்கொண்டு நாம் சராசரியாக பணிபுரியும் ஒரு நபர் ஒன்றுக்கு 150 லிட்டர் வீதம் நொய்யலில் தள்ளிக் கொண்டிருக்கிறோம். சுமார் 1000 பேர் பணிபுரியும் தொழிற்சாலை எடுத்துக்கொண்டால் 1.5 லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு வெளியேற்றுகிறோம். இந்த சூழ்நிலை தொடர்ந்தால் நமது இன்றைய வாட்டர் டேபிள் 1200 அடி மட்டத்திலும் தண்ணி இல்லாதது மேலும் மேலும் சிக்கலாகும். திருப்பூர் மாவட்டத்தின் தென்கிழக்கு பகுதிகளான வெள்ளக்கோவில், காங்கேயம், மூலனூர், தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் சுமார் 10 லட்சம் மக்களுக்கு தண்ணீர் வழங்க கொடுமுடியில் காவிரி ஆற்றில் இருந்து 2 குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. ஆனால் காவிரி ஆறு வறண்டு காணப்படுவதால் நீரை சுத்திகரிக்கும் பில்டர் பெட், நீருந்து நிலையங்கள், குளோரினேசன் யூனிட் என அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பெய்யும் மழை ஒரு சொட்டு மழை நீர் கூட வெளியேறாமலும் நமது ஆலையின் கழிவு நீரை சுத்திகரிப்பு, நமது தோட்டங்கள், நமது தொழிற்சாலை சுத்தி இருக்கிற பசுமையான விஷயங்களுக்கு பயன்படுத்தினோமே ஆனால் அடுத்த 5 வருடங்களில் 1200 அடி என்ற நிலை மாறி ஒரு 300-400 அடிக்கு இந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு வர முடியும். திருப்பூர் வெற்றி அமைப்பின் சார்பில் நாங்கள் உங்களுக்கு இதன் தொழில்நுட்ப உதவி அனைத்தும் செய்ய காத்திருக்கிறோம். நிலத்தடி நீர்மட்டமும் கடும் சரிவை சந்தித்துள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது 21 மீட்டர் வரை நிலத்தடி நீர்மட்டம் கீழிறங்கி 650 முதல் 1200 அடி வரை சென்றுவிட்டதால் லட்சக்கணக்கான போர்வெல்கள் வறண்டு விட்டன. காவிரி ஆறு பொய்த்தாலும் பவானி காப்பாற்றும் என்ற நம்பிக்கையில் 2 ஆறுகளும் சங்கமிக்கும் இடத்தில் குடிநீர் திட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் சில ஆண்டுகளுக்கு முன் கடும் வறட்சி ஏற்பட்ட போது கூட குடிநீர் திட்டங்களுக்கு பாதிப்பு வரவில்லை. கடந்த 50 ஆண்டுகளில் இதுபோன்ற ஆறு வறண்டும் தொடர்ந்து குடிநீர் திட்டம் இயக்க முடியாமலும் நிறுத்தி வைத்தது இதுவே முதல் முறை என கூறும் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள், இனி மழை பெய்தால் மட்டுமே குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என்கிறார்கள்.